ஹாய், வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3 நம்மளோட தீபாவளி இயர்ரிங்ஸோட டே 3. ஸோ 2 நாளில் வந்து ஒரு 4500 ஃபஸ்ட் டே வந்து ஒரு 2500, செகண்ட் டே வந்து ஒரு 2000 ஸோ நீங்கள் தேர்ட் டே எவ்வளோ க்ளோசிங் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய டார்கெட் வச்சது 6000. அதை க்ளோஸ் பண்ணாலே எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த தீபாவளி கொண்டாடுறது. ஸோ பார்ப்போம் எவ்வளோ க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு. சேஞ்சு பிடிக்க வந்திருக்கேன். சேஞ்சு பிடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே பார்ப்போம். ட்ராவல் பண்ணுங்கள், என் கூட க்ளோசிங் எவ்வளோ பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மணி வந்து ஒரு 6:25 ஆகுது. சண்டே 19 அக்டோபர். சேஞ்சு பிடிக்க வந்திருக்கேன். இந்த டைம்லேயும் கூட்டம் இருக்குது. சிஎன்ஜி பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபாய்க்கு பிடிச்சிது. 246 ரூபா. நேற்று நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக 250 தான் நேற்று செலவாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 246 ரூபாய்க்கு சிஎன்ஜி பிடிச்சிருக்கேன். ஃபுல் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ரேப்பிடோ மணி வந்து ஒரு 6:57 ஆகுது. ரேப்பிடோ 0 இருக்குது. யூபரும் 0. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்ப்போம் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறோம் இன்றைக்கி அப்படின்னு. ஓகே, சிஎன்ஜிலேருந்து நம்மளுக்கு வீடு ஒரு 4 கிலோமீட்டர், 3.5 கிலோமீட்டர் வரும். பார்ப்போம். அந்த வேலை நான் டியூட்டி கிடச்சா பார்ப்போம். இல்லைனா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே போவோம். ஓகே, ஏன்னா சிஎன்ஜி அவ்வளோ டிமாண்டாக இருக்குது, அவ்வளோ கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. அதனால தான் ஒரு 3 நாளாக சீக்கிரம் வரேன். நாலுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நார்மல் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி டியூட்டி எப்படி இருக்கணும் பார்க்கும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தேர்ட் டே எப்படி இருக்க போகுது அப்படின்னு. நம்ம சென்னை பீப்புள்ஸ் நேற்று சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட்டில் தான் நம்ம அது பண்ணோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நேற்று இருந்தவங்க எல்லாமே சென்னையில் இருக்கவங்க தான். இன்றைக்கும் நேற்று சொன்ன மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. சென்னையிலேயும் பிறந்து வளர்ந்த நம்மளெல்லாம் விட்டுருமா என்ன பார்ப்போம். ஓகே, பசங்களுக்கு டிஃபன் வாங்கியாச்சு. ஓகே, வீட்டில் போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். கைகந்தி போவோம்னா 2 பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஐயா, ஓகே, வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு 8:10 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ரேப்பிடோவில் 0. இது வந்து டியூட்டியை ஓட்டல. யூபர்லேயும் 0. பார்ப்போம் என்ன டியூட்டி வருதுன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு டியூட்டி எடுத்துருக்கோம். எப்பவுமே நம்ம நண்பர் யூபர் நம்மளை கைவிட மாட்டார். 1.3 கிலோமீட்டர். சரி, ஓகே, கஸ்டமர் கால் பண்ணிவிட்டு காணும். ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 133. இதுக்கு ஒரு 150. குமரகுன்ற கோயில் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. முருகர் கோயில். ஓகே, இது ஒரு 103. இதுக்கு 120. மணி 9:15. டியூட்டி ரொம்ப ரேராக தான் இருக்குது. இது வரைக்கும் ஒரு 270. 270. ஓகே, இது தேர்ட் ட்ரிப்பு. இது 80 தான். இது வரைக்கும் ஒரு 350. மணி ஒரு 9:35 ஆகுது. மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. தேர்ட் டே ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் தெரியுது. ஓகே, பார்ப்போம். மணி 9 ஆகுது. இது வரைக்கும் யூபர் மட்டும் தான் ஓட்டிகிட்ருக்கோம். 350 டிப்ஸோட. ரேப்பிடோ ஸ்டில் 0. தலைவன் வேறு லெவலில் டியூட்டி கொடுப்பா போல், என்னன்னு தெரில. பார்ப்போம். ஃபுட் டெலிவரி தீபாவளி போனஸ் 25,000. ஜாயினிங் போனஸ் யாருன்னா தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மணி வந்து ஒரு 9:44, 9:30 ஆகுது. ஏதோ டியூட்டி எதுவும் இல்லை. ரொம்ப காலியாக இருக்குது. ரேப்பிடோ யூபர் வந்து 1-2 அப்படி வருது. ரேப்பிடோ அடிக்குது. பட் வந்து நிற்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, எடுக்க முடியல. ஏன்னா இந்த ஆட்டோ பிக்கர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே பாவம். ஆனால் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. தீபாவளி ஒரு ஃபேமிலி ஃபெஸ்டிவல், நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மற்ற சண்டேலலாம் காலியாக இருக்கும். சிஎன்ஜி பங்க்லாம் காலியாக இருக்கும். ஆட்டோ டிரைவர்ஸும் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. யூபரில் ரேட்டு கம்மியாக இருக்கும். இங்கே யூபரில் ரேட்டு நல்லாயிருக்கு. அவனும் வந்து தீபாவளிக்கு ஓரளவுக்கு டிரைவர்ஸ்க்கு நல்ல ரேட்டு தான் கொடுத்துருக்கான். யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி அந்த ரேட்டு பீக் அவர் ரேட்டை கொடுத்துருக்கான். ஏன்னா மழையாகவும் இருக்குது.
பட் வந்து டியூட்டிஸ் இல்லை. எல்லாம் ஷாப்பிங்லாம் முடிச்சிருப்பாங்க நேற்று தான். இன்றைக்கி ஒரு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு நாளைக்கு தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் ஓட்டுவோம். இல்லைடா வீட்டுக்கு போய்ட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணோன்னா ஜனங்களாம் கொஞ்சம் வெளில வருவாங்க எங்கன்னா போகிறதுக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி திடீர்னு அடிக்கிற ஒரு லாங் டியூட்டியை நம்பி போகிறதுக்கும் அது வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். போயிட்டு அங்கேருந்து திருப்பி நம்ம மூவ் பண்ணி மேடவாக்கம் வர முடியாது. ஏன்னா இப்போவே ஜார்ஜ் டவுனு ரேபிட்டோவில் ஒரு ரூபா அடிக்குது, யூபரில் ட்ரிபிள் கேன் அடிக்குது. ஒரு டியூட்டிக்காக மூவ் பண்ணி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆக்சுவலாக மணி 10 போகுது. இது ஒரு ட்ரிப்பு மேடவாக்கம் நம்ம வீட்டு வசந்த பவன்லேருந்து கூப்பிட்டு வந்தோம். இதே கஸ்டமர் திருப்பி அதே இடத்துக்கு போகணுமா. அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது, ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க போல், திருப்பி அங்கே தான் போகணுமா. ஸோ 400 தரான்னு சொல்லியிருக்காரு. நான் இதை வந்து கம்ப்ளீட்டு கொடுக்கல. ஏன்னா அவங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு திருப்பி ஃபோன் நம்பர்லாம் பண்ணோன்னா இதில் தான் பார்க்கணும். இதை நம்ம கொடுத்துட்டோன்னா அதோட ஃபோன் நம்பர் போய்டும். ஏன்னா அவங்க பர்சனல் மொபைல் நம்பர்லாம் அவங்க வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் திருப்பி கஸ்டமர் வந்தவொடனே தான் கஸ்டமர் பர்சனல் மொபைல் நம்பர் இருக்காது, யூபரில் ஒரு நம்பர், ரேபிட்டில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதை நம்ம கம்ப்ளீட் கொடுத்தோன்னா நம்மளுக்கும் கஸ்டமருக்கான அந்த லிங்க் அதோட முடிஞ்சிடும். ஸோ காண்டாக்ட் பண்ண முடியாது. அதனால் நான் க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். கஸ்டமர் வந்தோடனே கம்ப்ளீட் கொடுக்க போகிறேன். ஸோ திருப்பி போனதுக்கப்புறம் இது ஒரு 400 ட்ரிப்பு. இந்த பார்சல் தான் திருப்பி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ இது பண்ணிக்கலாம், ஏன்னா வந்துட்டார் அவர், அதனால் கம்ப்ளீட் கொடுத்துட்றேன். ஓகே, அந்த ட்ரிப்பு முடிச்சிட்டோம். 2-way ட்ரிப் அது. ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்து விட்டாச்சு. அதுக்கு ஒரு 400. ஓகே, மணி 11 ஆகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூபரில் ஒரு 504. எல்காட்டுக்கு இந்த நேரத்தில் எங்கே போவாங்க. சரி, அந்த ரிட்டர்ன் வந்த ட்ரிப்பு சேர்த்து ஒரு 750 ரூபா இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். மணி 11 ஆயிடுச்சு. டியூட்டி எதுவுமே இல்லை. துணி கடை, பட்டாசு கடை எல்லாமே காலியாக தான் இருக்குது. வர வழியில் பார்த்தேன். வீட்டுக்கு போய்ட்டு இங்கேருந்து வீடு ஒரு 2 கிலோமீட்ரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு 750 ரூபா ஏர்ன் பண்ணால் 6000 ரூபா கம்ப்ளீட் ஆகும். பார்ப்போம். ஓகே, மணி 11 ஆயிடுச்சு. ஸோ வந்து டியூட்டி எதுவுமே இல்லை. அதனால் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 2-3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரில. அப்போவும் ஜன நடமாட்டமே இல்லை, அமைதியாகிடுச்சு. அப்படியே மேடவாக்கம் ஏரியாவே நேற்றுலாம் பரபரப்பாக இருந்துச்சு. அப்படியே வீட்டு போயிட்டு என் பொண்ணுங்களுக்கும் பட்டாசு வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு வாங்கிட்டேன், அதெல்லாம் வந்து வெடியாக இருக்கா. அந்த புஷ்பான், அந்த சங்கு சக்கரம், அந்த ஃப்ளவர் பாட், அந்த இது பூந்தொட்டி அதெல்லாம் இல்லையா. சரி, அதனால் போயிட்டு அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு ஈவினிங் ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பார்க்கலாம். இன்னொரு 750 ரூபா. ஃபஸ்ட் டே வந்து ஒரு 2500, அடுத்த நாள் நேற்று ஒரு 2000, 4500, இப்போ ஒரு 750, ஒரு 5250 ரூபா. இன்னொரு 750 ரூபா பண்ணால் 6000 ரூபா நம்ம டார்கெட் முடியும். பார்க்கலாம் பண்ணுறோமா இல்லையா. ஓகே, சரி, ஓகே, நான் வீட்டுக்கு போகிறேன். பாய். லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலாம். எல்லாத்தையும் சொல்லி விடணும். லெஃப்ட் இப்போ இங்கே ஒரு பட்டாசு கடை இருக்குது. நான் சொல்கிற பட்டாசு தான் எடுக்கணும். ஓகேவா? போ, அது கோயிமா கொடுப்போம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த பீக் ஹவர் இதெல்லாம் வந்து ஃபேமிலி மேனுக்குலாம் அந்த டைமிங் அதை ஃபாலோ பண்ண முடியுமா, டைமிங் ஏஞ்சி போக முடியுமா, நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, நீங்கள் கேட்கும்போது அந்த ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் ஆட்டோ எடுத்து ஒரு 2 மாதத்தில் நினைக்கிறேன், கீழ்கட்டளையில் ஒரு மகளிர் அந்த காசு அந்த லோன்லாம் தருவாங்கல்ல, ஃபினான்ஸ், அதை வாங்கிட்டு போகிறாங்க ஒரு 3 பேர். ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்க இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அவங்க காசு வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது வந்து அவங்க கட்ட போகிறாங்க, அவங்களுக்கு வாங்கி தராங்க, ஏதோ அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேசிகிட்டே வரும்போது அவங்க சொன்னது, அந்த பொண்ணு சொல்லும்போது டப்புன்னு நான் கேட்டேன், எதுக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னு. என்ன சொன்னாங்கன்னா, உன்னை நம்பி தான் வாங்கி கொடுத்துருக்கேன், பார்த்து நல்லபடியாக உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஆட்டோ ஓட்டி கட்ட சொல்லு அப்படின்னாங்க. நான் அப்போ தான் அது வரைக்கும் நான் கம்முன்னு இருந்தேன். அப்போ தான் நான் இந்த கேட்டேன், எதுக்கு ஆட்டோ வாங்க போகிறீங்களா அப்படின்னு. ஆமாண்ணா, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு வாங்கி கொடுக்க போகிறேன் ஆட்டோ, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், எப்படி நான் ஆட்டோ ஓடுது, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. நான் பெருசாக எதுவும் சொல்லிக்கல. அப்போலாம் நம்ம நல்லா ஓட்டி நல்லா இதெல்லாம் போட்டுட்ருக்கோம், ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுறோம் அப்போலாம்.
நான் வந்து இல்லைம்மா அது வந்து இயர்னிங்ஸ்ன்றது அவங்கவுங்க போடுற அந்த உழைப்பு அந்த ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து இருக்குது, 1000 ரூபாவும் சம்பாதிக்கலாம் 500 ரூபாவும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி ஒரு சென்ட்ரிங் வேலை ஏதோ செய்கிறாருண்ணா. ஸோ வந்து ரொம்ப இப்போ வந்து உடம்பு முடியல, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ விழுந்துட்டாரோ என்னன்னு தெரியல, ரொம்ப சாரெல்லாம் ஏறி அது வேலை செய்ய வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக ஏன்னா அவருக்கு பண்ணி கொடுக்கலாம்னு நினச்சேன். அதுதான் இல்லாமல் இதில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப பாடி பெயினாக இருக்குது அப்படின்னு குடிக்கிறாரு அதிகமாக அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுனா எவ்வளோண்ணா, ஒரு 1000 ரூபாய்க்கு அவர் ஓட்டினா போதும்ண்ணா. சென்ட்ரிங்கில் ஒரு அவருக்கு வந்து நான் ஒரு 1000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இது வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் அவர் சம்பாரிச்சாருன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் உட்காந்து ஓட்டி ரிலாக்ஸாக ஓட்டுவார்ல, அதுக்காக தான் அவர் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஒரு வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பீக் ஹவரில் வந்து ஒரு குடும்பத்தை வந்து நல்லா செய்ய முடியாதுன்னு சொல்கிறது நான் என்னால் புரிஞ்சிக்க முடியாது. என்ன சொல்கிறீங்கன்னா, காலைல ஏஞ்சி குழந்தைங்க எங்கள் குழந்தைங்க கிளப்பணும், ஸ்கூலுக்கு போடணும், வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்கி கொடுக்கணும். அந்த டைமில் நான் கிளம்பி வேலைக்கு போகிறது எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு உண்மையாக ஒரு புருஷன் வந்து கஷ்டப்படுறத அவர் ஃபீல் பண்ணுற அவர் கூட வந்து அந்த அவங்க புருஷனை நல்லா ஆக்கிடணும், ஏதோ ஒரு அவருக்கு தொழில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒய்ஃப்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து அவங்க இவ்வளோ இந்த அளவுக்கு ஹஸ்பண்ட் கஷ்டத்தில் நம்ம பங்கெடுத்துக்கணும், அவருக்கு எதனா பண்ணி கொடுக்கணும் அப்படிலாம் நினைக்கிற அந்த சிஸ்டர், அந்த ஹஸ்பண்ட் வந்து காலையில் அம்மா நீ வந்து காலையில் குழந்தையெல்லாம் இது பண்ணிக்கணும், நான் ஒரு 7 மணிக்கு எழுந்துச்சி போகிறேன், ஒரு 6:30 மணிக்கு எழுந்துச்சி போகிறேன், போயிட்டு ஒரு 11 மணிக்கெலாம் இந்த இயர்னிங்ஸ் பண்ணிட்டு வர போகிறேன், ஒரு சிஎன்ஜிக்கான ஒரு செலவுக்கான ஒரு காசை எடுத்துகிட்டு ஒரு ஒய்ஃப்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து இல்லை அந்த ஒய்ஃப் வேணான்னு சொல்லுவாங்களா? இல்லைங்க நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை, குழந்தைய ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போங்க பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வந்து ஒரு நாள் ஏன் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா அடுத்த நாள் அவங்களே வந்து அவர் அலாரம் வச்சு காலைல எழுப்பி டியூட்டிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு காஃபி போட்டு கொடுத்து பார்த்துட்டு திருப்பி முடிச்சுட்டு வரும்போது சாப்பிட்டீங்களான்னு கேட்டு நீங்கள் கொஞ்சம் தூங்குங்க, திருப்பி சாயங்காலம் எழுந்துச்சி போக போகிறீங்க, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க புருஷன் கஷ்டத்தை பார்த்து அவ்வளோ ஃபீல் பண்ணி அங்கே இங்கே காசை பரட்டி தான் வேலை செய்கிறாங்க. அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க ஒரு 9000 ரூபாய் சம்பளத்துக்கு, அங்கே ஒரு அமௌண்ட்டு கடன் வாங்கி அவர் போட்டு அது பத்தாமல் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அந்த ஃப்ரெண்டு வாங்கி கொடுக்குறாங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் வாங்கி தரேன் கரெக்டாக கட்டிட்டு. ஸோ இதெல்லாம் புரட்டி தான் புருஷனை வந்து ஒரு இதோடு பண்ணி அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒய்ஃபு அவர் இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணி அவர் காலைல ஏஞ்சி போயிட்டு அதுமாதிரி அவங்க ஒரு 9000 ரூபாய்க்கு சம்பளத்தை வேலைக்கு பண்ணுறது கூட அவர் வந்து அந்த 90,000 ரூபான்றது 30 நாளில் ஒரு நாளைக்கு 300 ரூபா தான். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 ஹவர் ஒரு ½ ஹவர் எஃபெக்ட் போட்டால் அந்த 300 ரூபா பீக் ஹவரில் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஒரு ஹவரில் வச்சுக்கோங்களேன். அவர் இன்னும் ஒரு ஹவர் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நீ அம்மா ஒரு 90,000 ரூபாய்க்கு இவ்வளோ கஷ்டப்படணும், நீ வீட்டில் இரு, குழந்தைங்கள பாரு, இந்த வேலையெல்லாம் நான் செய்ய நான் காலைல ஏஞ்சி போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை பண்ணாருன்னா அந்த ஒய்ஃப் நான் வேணான்னு சொல்லிடுவாங்க. அவரை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் குடும்ப தலைவனாக பார்க்க மாட்டாங்க, கிங் ஆஃப் த ஃபேமிலி, குடும்பத்தோட ராஜாவாக பார்ப்பாங்க. ராஜாவுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே அந்த ஒய்ஃப் செய்வாங்க. ஓகே, ஸோ பீக் ஹவர் அதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் அந்த வேலை காலைல சிஎன்ஜி பிடிக்கும் போது நான் பார்க்குறது எல்லாமே சின்ன பசங்க ஆட்டோ ஓட்டுறவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, பேச்சுலர்ஸ் கிடையாது, ஃபேமிலி மேன்ஸ். காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு பட்டையம் போட்டு பாட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச எம்ஜிஆர் பாட்டுனா எம்ஜிஆர் பாட்டு, முருகர் பாட்டுனா முருகர் பாட்டு, இயேசு பாட்டுனா இயேசு பாட்டு, அந்த மாதிரி போட்டுட்டு வர ஃபேமிலி மேன்ஸை மட்டும் தான். ஸோ பீக் ஹவர்ன்றது அப்படிலாம் இவங்களுக்கு சாத்தியம் அவங்களுக்கு சாத்தியம்லாம் கிடையாது. கஷ்டப்படணும்னு நினைக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்கும் பீக் ஹவர்ஸ் இந்த மாதிரி ஈஸியாக ஏர்னிங்ஸை பண்ணுறது தான் கண்டிப்பாக விரும்புவாங்க. ஸோ அது எந்த ப்ராப்ளமும் கண்டிப்பாக இருக்காது. அதை நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். அடுத்த நாள் வந்து உங்கள் வீட்டில் இல்லை வேணாம் போகாதீங்க அப்படிலாம் ஒன்று நம்மளுக்கு சம்பாத்தியம் வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் கஷ்டத்தை கண்டிப்பாக அந்த பொண்ணு அவ்வளோ ஃபீல் பண்ணுற பொண்ணு அந்த ஹஸ்பண்ட் கஷ்டத்தை வந்து இன்னும் பெருமையாக தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அந்த சிஸ்டர் வந்து அன்றைக்கி வந்து நான் அவங்கள சொல்ல மறந்துட்டேன். ஒருவேளை அவங்க வீட்டுக்கார ஆட்டோ எடுத்து நம்ம வீடியோ எதுனா யார் மூலியமாக அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக அவங்க பார்த்தாங்க அப்படின்னா ஸோ வந்து அன்றைக்கி சொல்ல மறந்துட்டேன் சிஸ்டர், நீங்கள்லாம் வேறு லெவல். உங்களை நீங்கள் பார்க்கும்போது எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் எங்கள் அம்மாவும் நிறைய கதை சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சொல்லுவார் அவ்வளோ கஷ்டம்லாம் பட்டேன் என் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் இப்போது நிறைய தடவை என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். அதெல்லாம் என் ஒய்ஃப் என் கூட இருந்தாடா, நான் இன்றைக்கி வந்து நம்ம ஒன்றும் ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக ஒரு 63 வயசில் ஒருத்தர் வந்து ஜாலியாக ஒருத்தர் பேத்திங்க கூட ஜாலியாக பையன் கூட ஒரு ஃப்ரெண்டாக பேசிட்டு அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் ஒய்ஃப் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லுவேன். அவங்கள பார்க்கும்போது எங்கள் அம்மா நமக்கு தான் வந்தது. அந்த புருஷன் கூட அவ்வளோ ஒரு கஷ்ட நஷ்டத்தெலாம் கூட இருந்து அவரை எப்படியாவது நீங்கள் இது பண்ணணும், அவருக்கு எதனா ஒன்று பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அவர் நல்லா வந்துடுவார். ஸோ அன்றைக்கி சொல்ல மறந்துட்டேன், கண்டிப்பாக நல்லா வந்துடுவார். நீங்களாம் வேறு லெவல் சிஸ்டர், உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கொஸ்டின் ஒருத்தர் கேட்கும்போது தான் உங்கள் ஞாபகம்லாம் எனக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ வேறு லெவல் நீங்கள். ஓகே, மணி வந்து 3:43, ஒரு 3:45 ஆகுது.
செகண்ட் ஆஃப் இப்போ தான் தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சா பார்ப்போம் எப்படி இருக்கு ஏர்னிங்ஸ். 2 ஆப்பும் ஆன் பண்ணியாச்சு. இது ஒரு 500 ரூபா. யூபரில் ரேபிடோ ஓட்டலைங்க. எஸ் யூபரில் மட்டும் ஒரு 500. ஓகே அப்புறம் ஆமாம் அந்த வே அந்த 200 ட்ரிப்பு ஒன்று 7 டிப்ஸ்லாம் சேர்த்து ஒரு 750 ரூபா. பார்ப்போம் இன்றைக்கி இன்னொரு 750 ரூபா க்ளோஸ் பண்ணால் 6000 நம்ம டார்கெட் கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் பண்ண முடியுதா பார்க்கலாம். டியூட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இன்னும் அடிக்கவே இல்லை. போயிடுறேன். ஓகே இது ஒரு 220. இதுக்கு வந்து 300 ரூபா. ஒரு பெரியவர் அவங்க பேர பசங்களை பார்க்க சென்னைக்கு வந்திருக்காரு. நம்மகிட்ட நல்லா பேசிட்டு வந்தார். 300 ரூபா கொடுத்தாரு. என் பொண்ணுங்களுக்கு எதனா வாங்கி கொடுக்கணுமா அவர் சார்பாக. ஓகே நிறைய இன்ட்ரெஸ்டிங். ஓகேங்க கிளம்பலாம். ஸோ வந்து ஒருத்தர் தாத்தா அவர் வந்து ஊர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கோயம்புத்தூரில் இருக்கவர் பேர பசங்களை பார்க்க இங்கே சென்னைக்கு வந்திருக்காரு. பொண்ணு வந்து சாஃப்ட்வேரில் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல பெரிய சம்பளம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும். வாஷியம் அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு. ஸோ அவர்கிட்ட வந்து அவர் என்னை பற்றி எல்லாம் கேட்டே வந்தார். நம்ம சொல்லணும் இப்போ ஆட்டோ ஓட்டுறோம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு தான் எல்லாமே. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. எல்லாமே இறங்கணுன்னு என்னென்ன வச்சாரு தெரியல. தம்பி கோச்சிக்காத, என் பேர பேத்திங்களுக்கு வாங்குற மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு 80 ரூபாய்க்கு போகும்போது உன் பொண்ணுங்களுக்கு தீபாவளிக்கு எதனா வாங்கிட்டு போ சொல்லி இந்த மாதிரி தாத்தா கொடுத்தாரு அப்படின்னு. சந்தோஷமாக இருக்குங்க அவங்க நம்மளை. ஸோ நிறையா என்ன சொல்கிறது, நம்மளை பார்க்குற விதம் ஆட்டோ டிரைவர்ஸ்னால் இல்லாமல் ஒரு ஃபேமிலி மாதிரி பார்க்குற நிறைய பேரும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே நெக்ஸ்ட் டியூட்டி இப்போது. ஓகே நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து சோழிங்கநல்லூர் அந்த பாஷியம் ஃப்ளாட்ஸு அங்கேருந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு கிடைக்காது. ஏன்னா யாருமே சாஃப்ட்வேர் பீப்புள்ஸ்லாம் இல்லை. ட்ரிப்பு எப்படி கிடைக்குமோ என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, பள்ளிக்கரணை வரைக்கும் அந்த ஜெயச்சந்திரன் வரைக்கும் ஒரு ட்ரிப்பு கிடச்சிடுச்சு உடனே. ஸோ கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அப்படி பிக்கப் பண்ணி போயிட்டோன்னா நம்ம திருப்பி நம்ம மேடவாக்கம் கிட்டே போயிடலாம். பார்ப்போம் வராங்களான்னு தெரியலையே. ஓகே மணி ஒரு 5:40. இப்போ முடிச்ச ட்ரிப்பு 170. ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை இது வரைக்கும் யூபரில் ஒரு 668 ரேபிட்டோ எடுத்தோமா. ரேபிட்டோவில் ஒரு 219. ஐயோ ரேபிட்டோ ரீசார்ஜ் பண்ணோமா. எஸ் ஓகே ரேபிட்டோவில் ஒரு 219. டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 1050. இது ஒரு 170. 1220. மணி 5:45 ஆகுது. இன்னும் ஒரு 280 தேவைப்படும் 6000 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பார்ப்போம் ரேபிட்டோ ரீசார்ஜ் பண்ணுவோம், அடிக்கும். ஓகே தலைவர் ரீசார்ஜ் பண்ணியாச்சு. டன். ஓகே பார்ப்போம் என்ன டியூட்டி அடிக்குதான். ஓகே டைம் வந்து ஒரு 5:40. இது வரைக்கும் வந்து ஒரு 1220 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, இந்த சூழ்நிலையில் இந்த ஏர்னிங்ஸ் ஓகே தான். இன்னும் ஒரு 280 பண்ணால் 1500. ஸோ 6000 கம்ப்ளீட் பண்ணலாம். பார்ப்போம். அதேமாதிரி நேற்று நீங்கள் கமெண்ட்டில் போடும்போது தான் இப்போ வீடியோவில் பார்க்குறேன் கருவளையம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. எஸ் ஓகே பார்ப்போம். ஃபஸ்ட்டை விட நல்லா தூங்குறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் எதுவும் இல்லை, ஜாலியாக தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வெயிலில் சுற்றுறது, இப்போ கொஞ்சம் வெயிலில் சுற்றுறது கம்மியான உடனே இந்த இடம்லாம் ரொம்ப டார்க்காக தெரியுதா எனக்கு தெரியல. ஓகே பார்த்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ், ரொம்ப அக்கறையாக நீங்கள் சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம அந்த ஜெயச்சந்திரன் கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை பார்த்தோம். ஆக்சுவலாக போலீஸு கூட்டம் அதிகமாக டிராஃபிக்காக இருந்ததுனால பேச முடியல. அவர் வந்து கூடுவாஞ்சேரியிலேருந்து வந்து இங்கே ஓட்டிட்டு திருப்பி வந்து கிளம்பாக்கத்துக்கு டியூட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாராம், சிட்டியூரில் ஓட்டிட்டு. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க நாங்கள் கூடுவாஞ்சேரியில் இருக்கோம் எப்படி ஓட்டலாம் அப்படின்னு. ஸோ பார்த்துக்கோங்க, அவர் அங்கேருந்து வந்து ஒரு டியூட்டி போட்டு காலையில் எதனா ஒன்று இல்லைனாலும் பெருங்கடத்தூர் வந்துட்டு அவங்களுக்கு டியூட்டி கிடச்சிடும். திருப்பி இங்கே வந்து ஓட்டிட்டு அவர் கிளாம்பாக்கத்துக்கு எதனா ஒரு டியூட்டி நைட்டு போகும்போது எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவாராம். ஓகே, ஸோ பார்த்தா சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பேச முடியல, நெக்ஸ்ட் தடவை பார்த்தா கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஓகே ஓகே இந்த ட்ரிப்பு முடிச்சிட்டோம். இது ஒரு 215. இது ஒரு 250.
ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1470 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, பார்ப்போம் எவ்வளோ க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, மணி வந்து 6 ஆகுது. வேளச்சேரி விஜயநகர் கிட்ட இருக்கோம். ஒரு 1470 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம், அவ்வளோதான். ரிமூவ் பண்ணி மேடம் ஒர்க் வண்டியாக போவோம். அந்த பக்கம்லாம் டிராஃபிக்காக இருக்கான், பார்க்கலாம். விஜயநகர் அந்த டிப்போ கிட்டே இருக்கும். டியூட்டி எதுவுமே அடிக்க மாட்டுது. மூவ் பண்ணி அந்த பக்கம் போக போகிறேன். ஓகே, ஃபைனல் டிப். ஃபைனல் இல்லை, யூபரில் வந்து அடுத்து நம்ம முடிச்ச ட்ரிப்பு. மணி 7 ஆகுது. 150 இதுக்கு. ஸோ கீழ்கட்டளை வந்துட்டோம். இங்கேருந்து மேடவாக்கத்துக்கு ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. பார்ப்போம் எதனா டியூட்டி அடிக்குதான்னு. பட் நம்ம டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. 1610 ரூபா ஸோ ஒரு ஏர்ன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஓகே, பார்ப்போம். ஓகே, மணி 7 ஆகுது. ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் ட்ரிப் ஏதோ இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ இது வரைக்கும் யூபரில் ஒரு 816, ரேப்பிடோவில் ஒரு 434, அந்த ரிட்டன் டியூட்டி ஒரு 200 ரூபா, அந்த அது டிப்ஸு எல்லாம் சேர்த்து 1610 ரூபாங்க. இன்றைக்கி டேவை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ட் சிஎன்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்டு. ஸோ எப்போ மாதிரி நம்மளுக்கு ஒரு 250 ஆகிருக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ ரேப்பிடோ சார்ஜ் ஒரு 30 ருபீஸ். ஸோ 280 இன்றைக்கி நம்மளுக்கு செலவு. 300 ரூபா போனால் ஒரு 1300 ரூபா இன்றைக்கி நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். கீழ்கட்டெல்லாம் வேலைக்காவது மேடவாக்கம் வேணும். ஓகே, ஓகேங்க. ஆமாம், தலைவர் ரொம்ப நேரமாக தாங்கி பிடிச்சி நடந்துட்டு போகிறாரு. பட் தீபாவளி என்ஜாய் பண்ணுறாரு. பட் அவர் ஏஜுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கீழே ஆல்ரெடி விழுந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பின்னாடிலாம் சேராரு. ஓகே ஓகே, நம்ம கிளம்புவோம். மேடவாக்கம் ஐயப்பன் கோயில்கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக என்னதான் லைஃப்பில் ரொம்ப பிஸியாக என்னென்னவோ பண்ணிகிட்டு இருந்தாலும் இங்கே வரும்போது அந்த ஒரு 10 நிமிஷம் நிற்கும் போது கிடைக்கிற அமைதியே வேற மாதிரி இருக்கும். ஓகே, ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு சரி ஓகே எம்டியாக தான் வீட்டுக்கு போவோம்னு நினச்சேன். போதும் ட்ரிப்புன்னு. எப்போவுமே அவர் சும்மா அனுப்ப மாட்டார். அவரை பார்த்தா ஓகே. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக சந்தோஷபுரம் நம்ம வீட்டு வரைக்கும் ஒரு ட்ரிப்பு கொடுத்துட்டாரு. 118, இதுக்கு 130. ஸோ அது ஒரு 1640 ரூபா. சாரி 1740 ரூபாயில் இன்றைக்கி டேவை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வேறு லெவல், சூப்பர். அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். கால் போலீஸ் நோ எதுக்கு. ஓகே ஓகே, கரெக்டாக 8 மணி ஆகுது. வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஸோ ஃபைனல் நம்மளோட இயர்னிங்ஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா யூபரில் ஒரு 816 அண்ட் ரேப்பிடோவில் ஒரு 552 அண்ட் அந்த ரிட்டன் ஆன் த வே ஒரு ட்ரிப்பு 200 ரூபா. ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு 1740 ரூபா ஃபைனலாக நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அண்டு சிஎன்ஜி எப்போ மாதிரி தான் 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஒரு 250 இல்லை 270 வச்சுக்கலாமே. அண்டு ரேப்பிடோ சார்ஜ் ஒரு 30 ரூபா. ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு 300 ரூபானா கூட ஒரு 1440 ரூபா நம்மளுக்கு இன்றைக்கோட இயர்னிங்ஸ். அண்டு நான் தான் முடிச்சுட்டு போகிறேன் 8 மணியோட. ஓகே, இன்னும் ட்ரிப்பு இருக்கும், இன்னும் இயர்னிங்ஸ் இருக்கும். எனக்கு போதும். ஓகே, நம்ம வீட்டுக்கு போவோம். ஓகே, ஃபைனலாக முடிச்சு வந்தாச்சு. மணி 8 ஆகுது. ஸோ என் பொண்ணுக்கிட்ட அது பட்டாசு ஒரு 2 வெடிக்க சொன்னாங்க. அந்த அம்மா வெடிச்சிட்டு வந்துட்டேன். நம்ம இயர்னிங்ஸ் நான் வச்ச டார்கெட்டு ஒரு 6000 தான். நீங்கள் கமெண்டில் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. நம்ம வைக்கிறது தானேங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட இயர்னிங்ஸு. 500 ரூபா வேணும்னா 500 ரூபா சம்பாதிக்கணும், 1000 ரூபா வேணும்னா 1000 ரூபா சம்பாதிக்கணும். நம்ம இஷ்டம் தானே. நான் வச்சது அவ்வளோதான் வச்சேன். நான் 6000 தான் வச்சேன். பட் கமெண்டில் நிறைய சொல்லியிருந்தீங்க. அதிகபட்சம் 13000 ரூபா வரைக்கும் சொல்லியிருந்தீங்க. பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 நாள் உட்காந்து ஓடி
4200 300 ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டணும். பட் நான் சொல்கிறது அதான், இது வந்து சேலஞ்சு கிடையாது. இயர்னிங்ஸ்ன்றது டெய்லி பண்ணுறது. அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து ஏஞ்சி ஓடுறதுக்கு உடம்பு தயாராக இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரோ வந்து இந்த மாதிரி ஒரு 4000 பண்ண ஒரு நாள், அடுத்த நாள் உடம்பு முடியல படுத்துட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம கரெக்டாக இருக்கணும். அதுக்காக தான் ஒரு கரெக்டான நார்மலான ஒரு ஃபிக்ஸடாக வச்சேன். பட் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 10,000 பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம் நான். பட் எனக்கு சில டைமிங்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்காக தான் நான் கரெக்டாக இந்த டைம் இப்படி ஓட்டணும் அப்படின்னு ஓட்டுறேன். ஓகே, ஸோ ஓகே, நிறைய பேர் நிறைய இயர்னிங்ஸ் பண்ணி கமெண்டில் போட்டிருக்கீங்க. சூப்பர், வேறு லெவல். நீங்களாம் உட்காந்து ஓட்டணும், அது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும். சூப்பர். ஃபைனலாக இப்போ வரும்போது ஒரு இன்சிடெண்ட்டு அதை நான் சொல்லணும்னு வச்சேங்க. இப்போது ஒருத்தங்க லாஸ்ட்டாக முடிச்சுட்டு வந்தேன். ஒரு ஃபேமிலி, எல்லாமே நம்மளுக்கு நிறைய இதில் வந்து பாடம் தானேங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு லெசன் தானேங்க இந்த ஆட்டோ ஃபீல்டில். எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாமியார், மருமகன், அவங்க ஒய்ஃபு, ஒரு குழந்த, 4 பேர் துணி எடுக்க போகிறாங்களா நினைக்கிறேன். ஆமாம், இதை பேசிட்டு போனாங்க. துணி எடுக்க போகிறாங்க. இங்கே சந்தோஷபுரம் அவங்க வீட்டில் விட்டுட்டு மாமியார் கூட மாமனார் கூப்பிட்டு போகணுமா. அந்த ஃபேமிலி போகும்போது வரும்போது சொல்லிட்டு வராங்க, அந்த பையனோட அவங்க அம்மாவுக்கு அவன் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறான்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, அந்த சப்ஸ்கிரைப் கூட பண்ணியிருக்கலாம். பார்த்துட்டே இருந்தார் ப்ரோ. பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது நம்ம சொல்லலாம். துணி எடுக்க போகிறாங்க, 3 பேரும் பேசிட்டு போகிறாங்க. ஓகே, மாமியாருக்கெல்லாம் துணி எடுத்து கொடுக்கணும், ஒய்ஃபுக்கு இப்படி எடுக்கணும், குழந்தைக்கு இப்படி எடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. அவர் சொல்கிறாரு திடீர்னு அந்த ப்ரோ, எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு எடுக்கணும், அவள் பாவம் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு. அதுக்கு வந்து அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, ஏன் அவங்க பஸ்ஸில் தான் ஆட்டோவில் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு. ஏன் ஆட்டோவில் தான் கூப்பிட்டு போகணுமா? பஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து போயிட்டு அவங்கள பஸ் ஏறி வர சொல்லி காலையில் போயிட்டு இவங்க ஒரு கடையில் நல்ல கடையில் எடுத்தேன்னு சொல்கிறாங்க. அங்கே வேணாம், அங்கே ரொம்ப இதுவாக இருக்கும், காஸ்ட்லியாக இருக்கும், நீ இந்த கடையில் கூப்பிட்டு போ, சிம்பிளாக எடுத்துட்டு. அந்த ப்ரோ கூப்பிட்றாப்புல, நீயும் வா என் கூட அப்படின்னு. இல்லை உங்கள் அம்மா பண்ணுறது வந்து எனக்கு எரிச்சலாக இருக்கும், ஏன் அதற்கு வேணுட்டு கொஞ்சம் விலை அதிகமாக எடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகும் அப்படின்னு. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. சரி ஓகே, அவரும் வந்து சொல்ல, சரி ஓகே அவங்கள அப்படியே வர சொல்லிட்டு எடுத்துடலாம் அப்படின்னு. இது பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கேட்கணும்னு நினச்சேன், நம்ம கேட்கக்கூடாது, அது அவங்க பர்சனல் இது. ஏமா எடுக்கலாம், அம்மாவுக்கு தானம்மா அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். மனசு இது பண்ணுது, ஆனால் சொல்ல முடியல. பட் வந்து நம்ம வாழ்க்கையிலங்க, நம்மள இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 3 உறவுகள் நான் சொல்கிறேன் பாருங்க. நம்மள இந்த உலகத்துக்கு தந்த நம்ம அப்பா அம்மா, நம்மளால் இந்த உலகத்துக்கு வந்த நம்ம குழந்தைங்க, வாட்டவர் பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், யார் வேணா இருக்கட்டும். ஓகே, அதே மாதிரி நம்ம ரத்த சொந்தங்கள், நம்ம சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ். ஒரு வயசுக்கு மேலே நம்மளுக்கு அவங்க கூட பிரச்சனைலாம் வரலாம், அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம். பட் இந்த 3 உறவு இருக்குது பார்த்தீங்கன்னா, மற்ற உறவும் தேவை. பட் இந்த 3 உறவுகள், இவங்கள கஷ்டப்படுத்தணும்னா நம்ம லைஃப்பில் நல்லாவே இருக்க மாட்டோம். ஓகே, நம்ம அவங்களுக்கு ஒன்றும் பெருசெல்லாம் செய்ய தேவையில்ல. ஒரு நல்ல நாளில் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், ஏதோ சின்னது என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இது ஒரு வருஷம் பண்ணி பார்த்தோன்னா அடுத்த வருஷம் நம்ம லைஃப் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, அவங்க வந்து நம்மளை பார்த்து கஷ்டப்பட்டு நல்லா இருக்கான், நம்மளுக்கு செய்ய மாட்டானே அப்படின்னு அவங்க மனசு எதனா ஃபீல் பண்ணாங்கன்னா அது பெரிய லெவலில் நம்மளுக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும். ஓகே, நான் நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஸோ நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மளை பார்த்து ஐயோ இப்படி இருக்கானே, எல்லாம் வந்துடணும் திருப்பி அப்படின்னு நினைக்கிற உறவும் அந்த 3 உறவு தான். நான் சொன்ன மாதிரி மற்ற உறவு முக்கியம், பட் இந்த 3 உறவு நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. ஓகே, அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல நல்ல என்ன பண்ணிட போகிறோம், எவ்வளோ செலவாகிட போகுது. ஓகே, அது பண்ணலாமே, ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. ஓகேங்க, ஸோ இன்றைக்கி டே ஓவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தீபாவளியை நான் கடந்த 4 வருஷத்தில் நான் கொண்டாட போகிற ரொம்ப பெஸ்ட்டான தீபாவளி. கொண்டாடணும்னான்னு தெரியல தீபாவளி. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஒரு தீபாவளி இந்த தீபாவளி. எல்லா விதத்துலேயும் ஸோ என்னை எல்லா விதத்துலேயும் சரி பண்ண என் குடும்பமும் சரி எனக்கு சப்போர்ட்டாக இருந்து, எனக்கு பின்னாடி இருந்து ஒன்றுனா என்னை பண்ண தூண்டி விட்ட என் ஐயப்பனும் சரி, அவங்க 2 பேரும் என் வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாது. இந்த தீபாவளி ஒரு மறக்க முடியாத தீபாவளியாக எனக்கு இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஃபினான்ஷியல் லெவல்லையும் சரி, ஹெல்த் வைஸும் சரி, எல்லா வகையிலையும் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கங்க. ஓகே, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க, டேக் கேர், ஹாப்பி தீபாவளி. ஓகே, பாய்ங்க.